கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம். யோ மாமா, அடடே பாப்புக்குட்டி, வா 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 உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டை மீட்கிறதுக்கு மாமா 10 லட்சம் ரூபாய் புரட்ட சொன்னார்ல, அதத்தான் அந்த பணத்தை எந்த வழியில எப்படி எல்லாம் புரட்டலாம்னு பிளான் போட்டு பேப்பர்ல எழுதி நீங்க கிழிச்சு பிளான் போடுறதுக்கும் பேப்பர் கிழிக்கிறதுக்கும் என்னோட ப்ராஜெக்ட் நோட் தான் கிடைச்சதா? கொடுங்க. என்னது ப்ராஜெக்ட் நோட்டா? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் இப்படி அநியாயமா கிழிச்சு போட்டுட்டீங்களே மாமா நீங்க. அட விடு ராஜி, 10 ரூபா ப்ராஜெக்ட் நோட்டு போனா என்ன, அதான் 10 லட்சம் ரூபாய்க்கான பிரம்மாண்ட ப்ராஜெக்டுக்கான மேட்ரை மாமா புடிச்சிட்டானே. அப்படியாங்க? ஆமா சத்யா. இந்தாங்க தெம்பா இந்த பாலை குடிச்சிட்டு உங்க பிளான சொல்லுங்க. தேங்க்யூ. ஏய், பிளான் இருக்கா? அதாவது லேடிஸ், மாமா சொன்ன 10 லட்சம் ரூபாயை புரட்டுறதுக்காக நல்லதா 4 பிளானை யோசிச்சு வச்சிருக்கேன். 4 பிளான்? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதை ஓபன் பண்றேன். உங்க அண்ணனுக்கு கிட்ட போய் என் ஐடியாவை ஜெராக்ஸ் போட்டுறாதீங்க. ஆமா மாமா, இது அப்படியே பெரிய அகில உலக ஐடியா. இது நாங்க ஊரு ஃபுல்லா தம்பட்டு அடிக்க போறோம். கடுப்பேத்தாம முதல்ல என்னன்னு சொல்லுங்க மாமா. உன் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜி, அதனால நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பிளான் நம்பர் 1, மாமா நம்ம வீட்டையும் நிலத்தையும் பவர் பண்ணி கடன் தொகையா 10 லட்சம்னு போட்டு வாங்கி வச்சிருக்காரு ஒரு கடன் பத்திரம். அதை எடுத்து அந்த 10 லட்சம் ரூபாயில இருக்கிற கடைசி சைபரை சொரண்டி எடுத்து அமௌண்ட்டை 1 லட்சம்னு குறைச்சிட்டா என்ன? இதுதான் உங்க பிளான் நம்பர் 1-ஆ? Yeah, of course. இது என்ன போல மய ஊத்தி ஏமாத்தின விஷயம் நினைச்சீங்களா? இதுக்கு பேரு ஃபோர்ஜரி. மாட்னீங்கன்னா கம்பிதான் களிதான். ஐயோ, ஆமால, அந்த ஏங்கல்ல நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. ஒண்ணு மைய ஊத்த பாக்குறீங்க, இல்ல மைய அழிக்க பாக்குறீங்க. உருப்படியா வேற ஏதாச்சும் ஐடியா யோசிங்க மாமா. இந்த மாதிரி பிளான் நம்பர் 1 சொதப்புன்னு தெரிஞ்சுதான் நான் பிளான் நம்பர் 2 வச்சிருக்கேன். இத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா வைங்க, அப்படியே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. முதல்ல சொல்லி தொலைங்க. நம்ம தெரு முக்குல மாட்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் மரகதமணி இருக்காருல்ல? ஆமா. அவங்க பொண்ணு ஒண்ணு நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு வெடிய பாண்டி விளையாடிட்டு இருக்குமே. பேசாம அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு மிரட்டி கேட்டா என்ன? அப்படின்னு தான் முதல்ல யோசிச்சேன். ஆனா பிளான் நம்பர் 2 விட பிளான் நம்பர் 3 பெட்டரா அமைஞ்சிருச்சா. இப்ப நான் இதை விட்டுட்டு அதை ப்ரொசீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். முறைக்காதீங்கடி 2 பேரும். அடுத்த பிளான நான் சொல்றேன். அது என்ன 3வது பிளான் சொல்லுங்க. அப்படி கேளு. அந்த 3வது பிளான் தான் ரொம்ப முக்கியமான பிளான். கவனமா கேட்கணும். என்ன, யாரும் பயந்துடக்கூடாது. மகேந்திரகிரி மலை அடிவாரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுமார் 200 அடி 250 அடியில 100 கிலோ எடையுள்ள தங்க புதையல் ஒண்ணு மறைஞ்சிருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனால அத போய் தோண்டி எடுக்க போறீங்களா? எடுக்கிறதுதான். ஆனா அந்த புதையல பாதுகாக்கிறதுக்காக பேயெல்லாம் நிறைய சுத்தி வரதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அத நினைச்சா கொஞ்சம் லைட்டா உதறலா இருக்கு. ஏங்க, ஏற்கனவே பேய் அடிச்சு பேண்டேட் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் என்ன மறந்து போச்சா உங்களுக்கு?